காஞ்சிபுரம் ஸ்ரீ ஏகாம்பரநாதர் சுவாமி திருக்கோயிலில் மூலவர் சன்னதிக்கு பாலாலயம் இன்று நடைபெற்றது. பஞ்சபூத ஸ்தலங்களில் நிலத்துக்குரியதாக ஸ்தலமாக போற்றப்படுவதும் 3500 ஆண்டுகள் பழமையானதுமான காஞ்சிபுரம் ஏலவார்குழலி சமேத ஏகாம்பரநாதர் சுவாமி திருக்கோயிலுக்கு மகாகும்பாபிஷேகம் செய்ய முடிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து 3 கட்டமாக பாலாலயம் நடத்தப்பட்டு கோயிலில் திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் 4வது கட்ட பாலாலயம் இன்று ஜூன் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை நடைபெற்றது. மூலவர் சன்னதியில் திருப்பணி செய்ய இருப்பதால் மணலிங்கமான ஏகாம்பரநாதர் சுவாமியின் சக்தியை பல்வேறு புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீருக்கு மாற்றி யாகசாலையில் வைத்து 9 யாககுண்டங்கள் அமைத்து 35 சிவாச்சாரியார்கள் பாலா ஆலய சிறப்பு பூஜையினை மேற்கொண்டனர். அதன்பின்பு யாக குண்டத்தில் இருந்து புனித நீர்க்கலசம் மேளதாளம் முழங்க கோவில் பிரகாரத்தில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அத்தி மரத்தினால் செய்யப்பட்டு பிரதிஷ்டை சிவலிங்கத்திற்கும் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஒலிக்க யாககலசத்தில் இருந்த புனித நீரை ஊற்றி அபிஷேக ஆராதனைகள் செய்து பாலாலயம் உற்சவத்தை நடத்தி வைத்தனர். பாலாலய உற்சவத்தில் இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையர் குமரதுரை, கோவில் செயல் அலுவலர் முத்துலட்சுமி மற்றும் ஸ்தானிகர்களும் கோவில் அர்ச்சகர்களும் உபயதாரர்களும் பொதுமக்களும் பெரும் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.